மீனா ஊருக்கு போயிட்டதால மீனாவோட ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடைக்குது. ஆனால் சிந்தாமணி அவள் பிச்சை போட்டவொன்னே அந்த ஆர்டர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா மூலியமா சிந்தாமணிக்கு தெரிய வருது மீனாக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சிந்தாமணி எப்படின்னா இது நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ மீனாக்கு அது கிடைக்கக்கூடாது, எப்படின்னா அது தடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிங்களாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்கமிங் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா மீனோட தம்பிக்கும் சிந்தாமணி பொண்ணுக்கும் லவ் ட்ராக் கொண்டுட்டு வராங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பொண்ணு மீனா தம்பியை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்ச நம்ம சிந்தாமணி அவங்க பொண்ணை கண்டிக்காமல் மீனாவோட தம்பியை தான் கண்டிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் மீனாக்கு தெரிய வருது. மீனா சிந்தாமணியை வார்ன் பண்ணுறாங்க. நான் நிறைய வாட்டி உன்னை வார்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்திங்கன்னா சிந்தாமணியை திட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க, இப்படியே ஒரு நாள் தள்ளிட்டோம், ஆனால் இன்னும் 4 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோமே சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம டிரைவராக முத்து தான் போகிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணை பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அது பிராய்ச்சிட்டமாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம்ல அப்படின்றாங்க. நாங்கள் அதுவும் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் அவங்க இன்னும் கோவமாக இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஃபோனில் பேசினா அவங்க இன்னும் கோவமாக தான் இருப்பாங்க, நீங்கள் போய் நேரில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹிணியை பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க வெளியூரில் இருக்கிறதால தெரிஞ்சு அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த முத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. வெளியூரில் இருக்காங்களா, எங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பையனோட அம்மா இப்படி தான் வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவும் இவங்களும் ஒன்றா இருக்காங்களே, இது ஏதோ ஒரு இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.